நீ யாருக்காக வாழ்கின்றாயோ அவருக்காக அனைத்தையும் விட்டுக்கொடு. உனக்காக யார் வாழ்கிறாரோ அவரை யாருக்காகவும் எந்த இடத்திலும் விட்டுக் கொடுத்து விடாதே. தான் மட்டும் உயர வேண்டும் என்று நினைப்பவன் மனிதன். தன்னோடு சேர்ந்து மற்றவர்களும் உயர வேண்டும் என்று நினைப்பவன்தான் மாமனிதன். என்னதான் கடற்கரை அருகில் இருந்தாலும் வறண்ட நாவிற்கு கடல் நீர் தாகம் தீர்க்காது. சில உறவுகளும் அப்படித்தான். ஒருவரை காயப்படுத்தும் முன் கொஞ்சம் நிதானமாக யோசித்துப் பாருங்கள். நீங்கள் கொடுக்கும் காயங்கள் மன்னிக்கப்படலாம், ஆனால் ஒருபோதும் மறக்கப்படுவதில்லை என்பதை மனதில் வையுங்கள். வாழ்க்கை என்பது புத்தகம் போல. அதில் முதல் பக்கம் கருவறை, கடைசி பக்கம் கல்லறை. இடையில் உள்ள பக்கங்களை கண்ணீரால் எழுதாதே, உன் புன்னகையால் எழுது. சூழ்நிலைகள் எதுவாயினும் நம்மை விட்டுக் கொடுக்காத உறவுகள் கிடைப்பதுதான் வாழ்க்கையில் உண்மையான மிகப்பெரிய வரம். எல்லோருக்கும் நாம் நல்லவர்களாக இருக்க வாய்ப்பில்லை. சிலருக்கு நல்லவர்களாக இருந்தால் சிலருக்கு கெட்டவராக இருப்போம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இதுவே இயற்கையின் நியதி. உதாசீனப்படுத்தப்படும் இடங்களில் நீ மட்டுமல்ல, உன் நிழல் கூட போகாதபடி பார்த்துக்கொள். எத்தனைதான் நெருங்கி பழகினாலும் காயப்படுத்திக் கொண்டே இருக்கும் உறவுகள் உடனிருந்து பயனில்லை. அன்பு கலந்த ஆறுதலான வார்த்தைகள்தான் ஒருவரின் வாழ்க்கையையே உயர்த்தும். மன வருத்தத்தை தரும் வார்த்தைகள் மரணத்தை விட அதிக வலியை மட்டுமே தரும். மரணம் ஒரு நாள் வலி, ஆனால் வலி தருகின்ற வார்த்தைகள் மரணம் வரை வலியைத் தரும் என்பதை மறந்துவிடாதீர்கள். வாழத் தெரிந்தவனிடம் வாழ்க்கை இருப்பதில்லை. பாசம் தெரிந்தவனிடம் உறவுகள் இருப்பதில்லை. உழைக்கத் தெரிந்தவனிடம் பணம் இருப்பதில்லை. உன்னை அதிகமாக காயப்படுத்தியவர்கள் முன்பு கலங்காமல் புன்னகைக்க கற்றுக்கொள். அதுவே அவர்களை கலங்கடிக்க நீ கொடுக்கும் மிகப்பெரிய தண்டனை. கோபமாக பேசுவது உரிமையின் வெளிப்பாடு. அதை குறையாக பார்ப்பது நம்மை வெறுக்கிறார்கள் என்பதன் வெளிப்பாடு. நம்மை இன்பமாய் நினைக்கும் உறவு ஒருபோதும் நம்மை தேடவிட்டு பிரிந்து செல்லாது. நீங்கள் மனம் மாறி மன்னிப்பு கேட்டாலும் நீங்கள் கோபத்தில் கொட்டிய வார்த்தைகள் ஒருபோதும் திரும்ப பெறப்படுவதில்லை என்பதை மனதில் வையுங்கள். இருக்கும்போது புரிந்து கொண்டு அன்பு காட்டாத எந்த உறவும் இறந்தபின் அழுது நடிப்பதில் எந்த பயனும் இல்லை. ஒரு உறவு கிடைக்கும்போது தெரியாது, அதை தொலைக்கும்போதுதான் தெரியும் அது நமக்கு எவ்வளவு முக்கியமானது என்று. நம்மை நேசிக்கும் 100 பேரை நாம் நேசிக்க துவங்கினாலே நம்மை வெறுக்கும் 4 பேரை பற்றி யோசிக்கவே நமக்கு நேரம் இருக்காது. எங்கு உனக்கு மதிப்பு இல்லையோ அங்கு அன்பும் இருக்காது என்பதை புரிந்து கொள். நீ ஓடி ஓடி உதவி செய்யும் வரை தான் அனைவராலும் மதிக்கப்படுவாய். ஒரு முறை மறுத்துப்பார், அடுத்த நொடியே அனைவராலும் அடியோடு வெறுக்கப்படுவாய். எப்போதும் எதற்காகவும் எவரிடமும் எதிர்பார்த்து நிற்காதீர்கள். மற்றவர்களிடம் எதிர்பார்த்து ஏமாறுவதைக் காட்டிலும் நீங்களே முயன்று தோற்றுப் போகலாம். அதில் வலிகளும் வேதனைகளும் குறைவாகத்தான் இருக்கும். உங்களை ஒருவர் ஒதுக்க நினைத்தால் நீங்களே விலகிவிடுங்கள். அப்போதுதான் வலிகள் குறையும், வாழ்க்கை என்னவென்று புரியும். நமக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கை கூட கிடைக்காத பல பேர் இந்த உலகில் இருக்கிறார்கள். நமக்கு கிடைத்திருக்கும் அனைத்து நன்மைகளுக்காகவும் கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள்.